ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பிரதான சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். மூர்த்தி, எந்த அளவுக்கு அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? ஆவடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பூந்தமல்லி, அம்பத்தூர், திருநெந்தூர், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல், அதாவது 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக இன்று காலை முதல் கொஞ்சம் மிதமான மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில அந்த மழையினுடைய தாக்கமாகப்பட்டது தாழ்வாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருக்கிறது. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அங்கங்கே வீட்டிலே அடைந்திருக்கிறார்கள். ஆவடியில் இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டுல, அதாவது ஜோதி நகர்ல மழை வெள்ளம் சூழ்ந்து அந்த பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருந்தது. அதே போன்று கோயில் பதாகை, ஆவடியில் இருக்கக்கூடிய கோயில் பதாகையில் இருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு உருவான அந்த பகுதிகளில் முழுவதும் அங்கங்கே பரவலாக தண்ணீர் தேங்கி அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை முடக்கி இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய மழைநீர் அங்கங்கே தேங்கி இருப்பதை நம்ம இப்போது இந்த காட்சியில பார்க்க முடிகிறது. குறிப்பாக வீட்டு வசதி வாரிய செக்டர் 1, செக்டர் 2 அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த 2 வார்டுகளிலுமே அந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த மழைநீர் சூழ்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மழைநீரோடு கழிவு நீரும் சேர்ந்து கலந்திருப்பதால், அதாவது குறிப்பாக ஆவடி வீட்டு வசதி வாரியம் வழியாகத்தான் ஆவடியில் இருக்கக்கூடிய மொத்த மழை நீரும் கால்வாயும் வீட்டு வசதி வாரியம் வழியாக தான் வருகிறது. அப்படி வரும்போது அந்த கால்வாயில் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளுள்ள உள்ள வந்துவிட்டது. அதனுடைய காரணமாக அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார். இதனால் நோய் பரவுமோ, குழந்தைகளுக்கு நோய் தொற்று உருவாகுமோ என்ற அச்சமும் அந்த பகுதி மக்களிடையே தென்படுகிறது. குறிப்பாக ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் அங்கங்க மோட்டார் பம்புகளை வைத்து அந்த மழை நீரையும் கழிவு நீரையும் வெளியேற்றும் வேலைகளை துரிதமாக செய்து வருகிறார்கள். இருந்தும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதனால் தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மழை உபரி நீரும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கூடுதலாக வேகமாக அந்த பணியை செய்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் ஓரளவு தண்ணி வடிய ஆரம்பித்திருக்கிறது. இருந்தும் அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை தற்போது முடக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.